ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 732வது நாமாவளியாக ஓம் ரமணீயகாய நமஹ. முருகப்பெருமான அழகான சரீரத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் பேரழகு வாய்ந்தவர். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய சரீரம் எப்படி இருக்குன்னா ரமணீயமாக இருக்குது. அதாவது அந்த இறைவனை பார்த்தாலே பிரியமானதாக, மனம் கவர்கிற, அழகான அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படி இறைவனுடைய திருமேனியே அழகு வாய்ந்தது. அதனால்தான் குறுந்தொகை கடவுள் வாழ்த்தில் முருகனை வர்ணிக்கும் பொழுது அழகாக வர்ணிப்பார். தாமரை புரையும் காமர் சேவடி பவளத்தன்னை மேனி திகழொளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றில் நெஞ்சுபக எரிந்த அம்சுடர் நெடுவேல் சேவலங்கொடியோன் காப்பு ஏம வைகள் எய்திரன்றால் உலகே அப்படின்னு கடவுள் வாழ்த்தில் அழகாக வர்ணிக்கும். அப்படி இறைவன் அழகே வடிவமானவர். அதனால்தான் அழகுக்கே முருகு அப்படின்னு பேர். அப்போ அந்த முருகுன்ற சப்தம் தான் முருகன்னு வந்தது. அப்போ அந்த முருகு அப்படின்றது இயற்கை மனமும் மாறாத இளமையும் உடைய சக்திக்கு, அழியா அழகும் உடைய சக்திக்கு முருகன்னு பேர். அப்போ இறைவனுடைய இயல்புகளாக நம்ம பெரியவா எதெல்லாம் வர்ணிக்கிறாலோ அந்த அழகுகள் எல்லாம் அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்குள்ளே அடங்கிடும். இறைவனை வர்ணிக்கும் போதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு சொக்கர்னே பேர், சொக்கநாதர்னு பேர். அப்படி அம்பாலை வர்ணிக்கும் போது அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்னு அபிராம் பெற்று வர்ணிப்பார். மகாவிஷ்ணுவை கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு அவதாரத்தையும் அப்படி அழகாக அனுபவித்து நமக்காக 4000 திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கா. அப்போ ஆழ்வாராதிகளெல்லாம் வர்ணித்து பாடக்கூடிய அழகு, பேரழகு மகாவிஷ்ணு. அவருடைய குமாரன் யார்? மன்மதன். அந்த மன்மதனுக்கும் கோடி மன்மதனாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அவருடைய ரூபத்தை தான் அழகான சரீரத்தை உடையவராக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. ஓம் ரமணீயகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.